வணக்கம் வணக்கம். வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்தவங்களுக்கு தேங்க்யூ. வருக வருக. என்ன பண்ண போறேன்னா, பைத்தான் லேட்டஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்ணணும். அதுதான் இப்போ கோல். என்கிட்ட பைத்தான் வெர்ஷன் பார்த்தா 3.10 இருக்கு. லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.11.4 வந்திருக்கு. 12 வரப்போகுது. ஆனால் இப்போதைக்கு லேட்டஸ்ட் இதுதான். சரி, இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃப்ளாஸ்க் போட்டுக்கலாம். டவுன்லோடு கொடுத்துட்டேன், எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஆனால் டெர்மினல்லேருந்தே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இன்ஸ்டால் ஆகுது. அடுத்தது ஏபிடி கேட் அப்டேட். இதுக்கப்புறம் சுடோ ஏபிடி அப்டேட் பேக்கேஜ் யூஸிங். சரி, இப்போ கிரெப் பண்ணி பார்க்கலாம். ஏபிடி லிஸ்ட்ல பைத்தான் 11 இருக்கான்னு பார்ப்போம். இருக்கு, சூப்பர். இப்போ இன்ஸ்டால் பைத்தான் 3.11. 10ஐயும் 11ஐயும் இப்போ ஆல்டர்னேட்டிவ்ல ஆட் பண்ணணும். இதுதான் மெயினான பாயிண்ட். நீங்கள் மல்டிபிள் வெர்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஆட் பண்ணினாதான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு சூஸ் பண்ண முடியும். நிறைய சமயம் என்ன ஆகிடும், நம்ம ஆல்டர்னேட் ஆட் பண்ணாமே விட்டுருவோம். எனக்கே அது நடந்திருக்கு. ஸோ யூசர் பின் பைத்தான் 3ல பைத்தான் 3 வந்து பின் ஆல்டர்னேட்டிவாக ஆட் பண்ணுறோமா? சரி, ஃபஸ்ட்டு யூசர் பின்னில் இன்ஸ்டால் ஆகியிருக்கான்னு பார்த்துக்கலாம். புதுசாக ஒரு ஃபோல்டர் ஸ்லாஷ் யூசர் பின் பைத்தான் 3.10 3.11 ரெண்டுமே வந்திருக்கு. இப்போ sudo update alternative 10 வந்து first the default python 3 is pointing to 10. That means when we run python 3 it will execute python 3.10. சரி, நம்ம இது ரெண்டையும் ஆல்டர்னேட்டிவாக ஆட் பண்ணி முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு 3.10 வந்து 1. சரி, 3.11 வந்து 2. சரி, ரெண்டு முடிஞ்சிச்சா? இப்போ sudo update alternative python 3. இப்போ python 3 version கொடுக்குறேன். 3.10 தான் எனக்கு காமிக்குது. சரி, அப்டேட் ஆல்டர்னேட்டிவ் இப்போ பார்த்தா 0, 1 and 2 ஆட்டோமேட்டிக் ஷேர் மாடல்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆனது 3.11 தான் இருக்கு. இப்போ you should get the above to now type 2 to hit the enter 2 and hit the enter. Remember the selected number may differ, so choose the selection. சரி, 3.11க்கு என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ண சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணலாம், 2 தான். இப்போ 2 செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டு இப்போ பைத்தான் 3 வெர்ஷன் கொடுத்தா 3.10 தான் காட்டுது. திருப்பி புதுசா டெர்மினல் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஏன்னா இந்த விண்டோஸில் அந்த ப்ராப்ளம் இருக்கும். நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டை மாற்றினோன்னா அந்த செஷனில் என்விரான்மெண்ட் வேரியபிள்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ திரும்பி நம்ம கொடுக்கணும். என் டெர்மினலே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இன்ஸ்டால் பண்ணுறதுல டெர்மினலில் ஏதோ ஆயிடுச்சோ? என் மிஷினையே ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெர்மினலே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. டெர்மினல் கொடுத்தாலே மிஷின் ஹேங் ஆகுது. சரி, நான் மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். அது ஒர்க் ஆகலை. அது என்ன ஆயிடுச்சு, டெர்மினலே ஸ்டார்ட் ஆகாமல் இருந்ததா. இங்கே ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் FN Alt F2 கொடுத்து கண்ட்ரோல் Alt FN F காட்டுற மாதிரி கண்ட்ரோல் Alt F3 கொடுத்ததுக்கப்புறம் இந்த கமாண்டுக்குள்ளே போய் இந்த ஃபர்ஸ்ட் லைன் இப்படி இருக்கும். இதுக்கு பதிலாக 3.10னே மாற்றினேன். அதுக்கப்புறமா தான் இப்போ டெர்மினல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ Python version. ஸோ வெர்ஷன் அப்கிரேட் பண்ணுறது வந்து யூஸ் ஆகலை சம் இயர்.
சம் எரர் இருக்கு. பட் எனிவே இது வந்து ரொம்ப நல்ல சொல்யூஷன். இந்த மாதிரி டெர்மினல் உங்களுக்கு ஒர்க் ஆகாம இருந்தது அப்படின்னா நீங்க உபுண்டுல இருந்து கண்ட்ரோல் ஆல்ட் F3 கொடுத்து அங்கே லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லாகின் ஸ்க்ரீன் வரும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் sudo nanoன்னு சொல்லி இதை கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க இங்க 3.10 ஆட் பண்ணீங்கன்னா திருப்பி டெர்மினல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நம்ம ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றதுல கண்டினியூ பண்ணலாம். 3.11 தான் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ இங்க இருக்கா ஃப்ளாஸ்க், இங்க எடுத்து வச்சானே ஃப்ளாஸ்க். என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் இன் உபுண்டு. அஃபிஷியல் சைட்டுக்கு போனால் எப்போவுமே நமக்கு பெட்டர். இப்போ இதெல்லாம் போகலாம், இதெல்லாம் ஒர்க் ஆகிடும், மேக்ஸிமம் ஒர்க் ஆகிடும். பட் ஸ்டில் இந்த டாக்குமெண்டேஷன் அஃபிஷியல் சைட் இதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். Python 3 pip virtual environment இங்கே இருக்கு. சரி, sudo apt update. சரி, இதுக்கப்புறம் sudo python python 3 pip virtual environment ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். Install Flask on Ubuntu. Once Python and pip are installed, you are ready to install Flask. pip 3 யூஸ் பண்ணி install Flask. நம்ம ஏற்கனவே ஒரு ஆப் வச்சிருக்கோம், அதுக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் நம்ம virtual environment கிரியேட் பண்ணிடுவோம். நான் என்ன பண்றேன், இங்க போய் கிட்டுக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இதில் ஃப்ளாஸ்க் ஆப் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டெர்மினலை ஓப்பன் பண்ணி ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை இங்கே கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அந்த டெர்மினல் முடிஞ்சிடுச்சா, சரி யூஸ் பண்ணிடலாம். Python 3 வச்சு ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் DENV இங்கே கிரியேட் ஆகிருக்கும். இதுக்குள்ளே டிபெண்டன்சிஸ்லாம் நமக்கு வந்திருக்கும். இப்போ ஆமாம், சோர்ஸ் ஆக்டிவேட். அப்போ தான் நமக்கு இந்த இப்போ ஆக்சுவலாக வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து பேஸ் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக பின் ஆக்டிவேட் கொடுத்தா நமக்கு வந்து VENVக்கு மாறிடும். ஸோ வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் VENVக்கு மாறிடும். இப்போ pip 3 ஃப்ளாஸ்க் கொடுத்தா இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்து இது எல்லாமே நடக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் Python 3M flask -version இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். Python 3.10 Flask 2.3 worksoik. சரி, இப்போ நமக்கு Flask இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும். நமக்கு பேசிக்கானது தான் இது. இதை காப்பி பண்ணி நம்ம app.pyன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். app.py இதை ஆக்சுவலாக நான் பைத்தான் ஃபைலை பைசாமில் ஓப்பன் பண்ணுவேன். டெமோக்காக இதுலேயே பண்ணிக்கிறேன். பைசாம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஒரு ஐடி இருக்குது. ரவுட் 0 வந்தால் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குற மாதிரி ஒரு அப்ளிகேஷன், சிம்பிளான அப்ளிகேஷன். இப்போ இங்கே டெர்மினலில் Python 3 app.py ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 127, அதாவது லோக்கல் ஹோஸ்ட் 5000ல் ரன் ஆகுது. local host 5000. ஹலோ வேர்ல்டு, நம்மளுடைய முதல் ஆப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், பைத்தான் வெர்ஷன் அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணோம். அது சம் இஷ்யூ இருக்கு, நான் அப்புறமா என்னன்னு பார்க்குறேன். அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா நான் அதில் செப்பரேட்டாக சொல்கிறேன். அதுக்கு மேலே ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அதில் ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதில் நம்ம கொடுத்துருக்கோம். இதே தான் நம்ம நோடில் பண்ணோம். நோடில் ஞாபகம் இருந்துச்சுன்னா சிம்பிளாக ஒரே ஒரு JS ஃபைல் போட்டு அதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நோடோடைய பேக்அண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். இதே தான் கோலாங்க்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். சரி, இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிப்போம்.
நான் அந்த 11 ஏன் ஒர்க் ஆகலைன்னு செக் பண்ணி பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் இதோடைய கண்டினியூஷனை திருப்பி பண்ணுவோம். இதில் டாக்கர்லாம் எழுத வேண்டிய வேலை இருக்குது கொஞ்சம். டாக்கர் எழுதி டாக்கர் வழியாக இதை ரன் பண்ணணும். இப்படி ரன் பண்ணாமல் டாக்கர் கம்போஸ் வழியாக இதை ரன் பண்ணணும். அதை நான் பண்ணும்போது நான் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்த வீடியோவில் திருப்பி சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம், டேக் கேர், பாய். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சொல்ல மறந்துட்டேன்.